இந்திய ரூபாய் மதிப்பின் வரலாறு காணாத வீழ்ச்சி. நம்மளுடைய இந்திய ரூபாய் அமெரிக்க டாலருக்கு நிகரான அதனுடைய மதிப்பு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 90க்கும் அதிகமா போயிடுச்சு. இன்னைக்கு அதனுடைய மதிப்பு 90.90 ரூபாய் 95 பைசா அப்படிங்கிற நிலைமையில வந்துடுச்சு. இதுக்கு என்ன காரணம்? இதனால இந்திய பொருளாதாரம் கீழே விழுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது 1991 இந்திய பொருளாதாரம் சந்திச்ச ஒரு வீழ்ச்சியை இன்றைய நிலைமையில சந்திக்குமா அப்படிங்கிறத குட்டியா நம்ம பார்க்கலாம். முதல்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா இதனுடைய வீழ்ச்சிக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ரேண்டமா ஒரு ஸ்பீச் இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காவுடைய அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதுக்கு அப்புறவுதான் இந்தியாவினுடைய ரூபாயின் மதிப்பு குறைஞ்சதா சொல்றாங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதே ஜனவரி 2025 தான் பதவியேற்கிறாரு. அதுக்கு முன்னாடி 2 அல்லது 3 ஆண்டுகள் முன்னாடியே இந்திய ரூபாயினுடைய மதிப்பு 85 ரூபாய் 86 ரூபாய் அப்படிங்கிற ரேட்ல இருந்துச்சு. அப்போ வேற ஏதோ ஒரு காரணம் இதுல இருக்கு. 2013 இருந்தே இந்திய ரூபாயினுடைய மதிப்பு ஒரு சரிவை கண்டுட்டு தான் இருக்கு. 2013 திரு மன்மோகன் சிங் அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கும்போது இந்திய ரூபாயினுடைய மதிப்பு 55 ரூபாயில இருந்து 60 ரூபாய் போச்சு. 2014 இருந்து தற்போது வரைக்கும் இருக்கக்கூடிய திரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு கொஞ்சம் கூடிக்கிட்டு தான் போகுது. அதனுடைய காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவுடைய நிலைமையை நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜிடிபியை வச்சு இந்தியாவுடைய பொருளாதாரத்தை கால்குலேட் பண்ணும்போது இந்தியாவுடைய ஜிடிபி நல்ல நிலைமையில இருக்கிறதா தான் நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் திருமதி நிர்மலா சீதாராமனா இருக்கட்டும், மற்ற எக்கனாமிக்ஸ்டா இருக்கட்டும் சொல்றாங்க. ஆனா ஒரு சின்ன நிலவரம் என்ன சொல்லுது அப்படின்னா, பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ், அதாவது உற்பத்தியை மதிப்பிடக்கூடிய இந்த அளவீடு இந்தியாவினுடைய உற்பத்தி துறை ஒரு சரிவை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கு. அதுல எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டா ரீசெண்டா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஐஎம்எஃப் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க. இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் இந்த அமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியா பொருளாதாரத்தின் அடிப்படையில பி அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்து சிங்கிற நிலைக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இறங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுது. இதுக்கு அவங்க சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இந்திய பொருளாதாரத்தினுடைய கணக்கீடுல நிறைய குறைகள் இருக்கு. முக்கியமா ஐஎம்எஃப் சுட்டி காட்டக்கூடிய ஒரு குறையீடு என்ன அப்படின்னா, பேஸ் இயர், அதாவது அடிப்படை ஆண்டை இன்னும் நம்ம 2011-12 வச்சிருக்கோம். இதை வச்சு நம்மளுடைய பொருளாதாரத்தை கணக்கிடுறதுனால இது ஒரு தவறான டேட்டாக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கதா சொல்றாங்க. இது போக இந்தியாவில் பார்த்துக்கிட்டீங்கன்னா நிறைய கார்பரேட் இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய ஊழியர்கள் வேலை பார்க்குறாங்க. இந்த கார்பரேட் மூலமா சம்பாதிக்கிற பணமும் இப்ப என்ன ஆகுது அப்படின்னா குறைஞ்சிட்டு இருக்கதா சொல்லப்படுது. இது போக மிக முக்கியமான ஒரு ரீசன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸை வச்சு சொல்லலாம். பாருங்க, தெளிவா சொல்லித்தாரேன். இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ், அதாவது முக்கிய காரணங்களா என்ன காரணம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எஃபிஐ அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபாரின் போர்ட்போலியோ இன்வெஸ்ட்மெண்ட். இந்தியாவினுடைய தொகுப்பு நிதி, அதுதான் என்னது அப்படின்னா இந்த ஃபாரின் போர்ட்போலியோ இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ஃபாரின் போர்ட்போலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன ஃபாரின் போர்ட்போலியோ இன்வெஸ்ட்மெண்ட்? இப்ப இந்தியாவில் ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனில வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதலீடு பண்ணுவாங்க. முதலீடு எப்படி பண்ணுவாங்க? டாலர்ல பண்ணுவாங்க. ஆமாவா இல்லையா? அப்போ இந்தியாவுக்குள்ள அதிகமா என்ன வருது அப்படின்னா டாலர் வருது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிலைமை என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த முதலீட்டாளர்கள் அந்த இந்தியாவுடைய ஷேரை என்ன பண்றாங்கன்னா வித்ட்ரால் பண்றாங்க, திரும்ப பெறாங்க. அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா டாலர் வெளியே போகுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், வெங்காயம் இருக்கு. அதிகமான வெங்காயம் மார்க்கெட்டுக்கு வரும்போது அதனுடைய விலை மலிவை ஏற்படுத்தும். அதிகமான வெங்காயம் இல்லாம குறைவான வெங்காயம் தான் இருக்கு அப்படின்னா அதனுடைய விலை என்னாகும்? கடுமையான ஏற்றத்தை ஏற்படுத்தும். இதுதான் இப்ப டாலர் அதிகமா உள்ள வரும்போது இந்திய மதிப்பு என்ன ஆகும்னா அதிகமாகும். டாலர் அதிகமா வெளியே போகும்போது
இந்திய மதிப்பு வந்து குறையும். இது மிக முக்கியமான ஒரு காரணம். இந்த எஃபிஐ வெளியே போறதுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த முதலீட்டாளர்கள் இந்திய பொருளாதாரத்தின் மேல அவங்க வைத்திருந்த அந்த நம்பிக்கையை இழந்ததாகவும், இந்தியாவை விடவும் சீனா ஒரு சிறந்த பொருளாதாரமாகவும் ஒரு நிலையான பொருளாதார நிலையை கொண்டிருக்கிறதுனாலையும் சைனாவை நோக்கி முதலீட்டாளர்கள் படையெடுத்து போறாங்க. இதுவும் மிக முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. அடுத்து மூணாவது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்தியாவில் இம்போர்ட் அதாவது இறக்குமதி அதிகமா இருக்காம், எக்ஸ்போர்ட் அதாவது ஏற்றுமதி கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏற்றுமதி கம்மியா இருக்கு. இதனுடைய காரணம் இது ரூபாயுடைய வீழ்ச்சிக்கு எப்படி மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இம்போர்ட் அப்படின்னா என்ன, ஒரு பொருளை நாம வாங்குறோம், நாம காசு கொடுத்து வாங்குறோம். அப்படிங்கிற போது டாலர் என்ன ஆகுது அப்படின்னா வெளியே போகுது. எக்ஸ்போர்ட் அப்படின்னா என்ன, நம்ம பொருளை வெளியில இருந்து வாங்குறாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம கிட்ட காசு கொடுத்து வாங்குறாங்க. அப்ப நம்ம வெளியில பொருளை வாங்கும்போது நம்மளுடைய இந்திய ரூபாய டாலருக்கு சேஞ்ச் பண்ணி அதை நாம என்ன பண்றோம் அப்படின்னா வெளிநாட்டுல இருந்து பொருள் அதிகமா வாங்குறோம். முக்கியமா இம்போர்ட்டை பார்த்துக்கிட்டீங்கன்னா க்ரூட் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய கச்சா எண்ணெய், அதுக்கப்புறம் கோல்டு, தங்கம், ஃபர்டிலைசர், உரங்கள், இது போக எலக்ட்ரானிக்ஸ், மொபைல் ஐட்டம்ஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம வெளியில இருந்து இம்போர்ட், இது எல்லாமே அதிகம் இம்போர்ட் பண்ணக்கூடியதுல மிக முக்கியமா அதிகமா இம்போர்ட் பண்ணக்கூடிய சில குட்ஸை தான், சரக்குகளை தான் நான் இதில் சொல்லியிருக்கேன். அடுத்து இம்போர்ட்டை கம்பேர் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்போர்ட் ரொம்ப கம்மி. நான்காவது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எஃப்டிஐ அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், வெளிநாட்டு நேரடி முதலீடு. இதனால எப்படி இந்திய மதிப்பு வந்து கம்மியாகுது அப்படின்னா, இப்போ உங்க எல்லாத்துக்குமே தெரியும், பென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கார் கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து முதலீடு பண்ணி தன்னுடைய கார் மேனுஃபேக்சரிங் ஆரம்பிக்கும் போது இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு கொண்டு வருவாங்க. அப்போ டாலரை அதிகமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்திய ரூபாவுக்கு மாற்றுவாங்க. மாற்றும் போது இந்தியாவுக்குள்ள அதிகமா டாலர் வருது. அப்ப டாலர் வரும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா இந்திய ரூபாயுடைய மதிப்பு அதிகமாகும். இதே இது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் இவங்க கொண்டு வரல அப்படின்னா என்ன ஆகாது, டாலர் வராது. அப்ப டாலர் வராத போது என்ன ஆகாது, இந்திய ரூபாயினுடைய மதிப்பு அதிகமாகாது. அப்போ இதுல பார்த்துக்கிட்டீங்கன்னா 4 மிக முக்கியமான காரணிகள் இந்தியாவுடைய மதிப்பு, ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி அடைவதற்கு மிக முக்கியமா இருக்கு. முதல்ல இந்திய தொகுப்பு நிதி அதாவது முதலீட்டாளர்கள் இந்திய பொருளாதாரத்தின் மீது இழந்த நம்பிக்கை. இந்திய முதலீட்டாளர்கள் சைனாவை நோக்கி போறாங்க. அடுத்து இம்போர்ட் அதிகமாகி எக்ஸ்போர்ட் குறையுது. அடுத்து நேரடி முதலீடும் என்ன ஆயிருக்கு அப்படின்னா நமக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ இதனால என்ன ப்ராப்ளம்ஸ் வந்து இந்திய பொருளாதாரத்தில் ஏற்படும் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்ளம்ஸ் இந்திய பொருளாதாரம் சந்திக்க போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்னன்னா இம்போர்ட் நமக்கு அதிகமாகுது. அதாவது இறக்குமதி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு அதிகமாகுது, ஏற்றுமதி வந்து நமக்கு கம்மியா இருக்கு. அந்த இறக்குமதி வந்து நமக்கு அதிகமாகிறதுனால என்ன தீமைகள் நமக்கு ஏற்படுது அப்படின்னா, முக்கியமா நம்ம பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய கச்சா எண்ணெயை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இம்போர்ட் பண்றோம். இந்த இம்போர்ட் பண்ணும்போது அதிக அளவிலான கச்சா எண்ணெயினுடைய வரத்து நமக்கு அதிகமாகும் போது அதிகமா நம்ம டாலரை கொடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா வாங்குறோம். இதனால இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடையுது. இதனுடைய வீழ்ச்சி எதை ஏற்படுத்துது அப்படின்னா பிரைஸ், அதாவது பொருட்களினுடைய விலை ஏற்றத்திற்கு காரணமா இருக்கு. இந்த பொருட்களுடைய விலை ஏற்றம் எப்படி காரணமா இருக்கும், பெட்ரோல் டீசல் தான் நம்மளுடைய ஒரு பொருளை இன்னொரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போகுது. அப்படி கொண்டு போகும்போது அந்த பெட்ரோல் டீசலுடைய விலை ஏறுறது, அது எந்த பொருளை கொண்டு போறாங்களோ அந்த பொருளுக்கு மேல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த விலையை நிர்ணயிப்பாங்க. அப்போ பிரைஸ் ஏறுது. பிரைஸ் ஏறும்போது என்ன ஆகும், மக்களுடைய பிரைசிங் பவர் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல குறைவு ஏற்படும். அதாவது மக்களுடைய வாங்கும் சக்தி என்ன ஆகுது அப்படின்னா இங்க குறையுது. அப்போ இதனுடைய விளைவு என்ன அப்படின்னா இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கத்தை தூண்டுது. வெறும் இம்போர்ட்டுடைய அதாவது அதிகமா நம்ம இம்போர்ட் பண்ணும்போது அது எதை பாதிப்பை ஏற்படுது அப்படின்னா இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பணவீக்கத்தை எதுல ஏற்படுத்துது அப்படின்னா பொருளாதாரத்துல ஏற்படுது. ரெண்டாவது ரொம்ப முக்கியமா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டெட் சர்வீசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன டெட் சர்வீசிங் அப்படின்னா, இப்ப வந்து நிறைய பேர் வந்து இஎம்ஐ
ஸோ மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நிறைய பொருள் வாங்கியிருப்பாங்க. மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு அவங்க வாங்கக்கூடிய பொருள் எப்படி இருக்கும்? லோன் பிளஸ் இன்ட்ரெஸ்ட், கடனும் அந்த கடனுக்கான வட்டியும் சேர்ந்தது தான் இந்த இஎம்ஐ. இப்போ ஒருத்தர் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 100 ரூபாய் என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் என்ன பண்றாரு, இஎம்ஐ அடைக்கணும். அப்படிங்கிற போது டாலருடைய வீழ்ச்சி டாலர் அதிகமாகும் போது அந்த 100 ரூபாய் அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ ஒரு டாலர் அப்படிங்கிறது 10 ரூபாய் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு டாலர் அப்படிங்கிறது 20 ரூபாய் மாறும்போது 10 ரூபாய் வைக்க வேண்டிய இடத்துல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா 20 ரூபாய் வைக்கிறாரு. அப்போ கண்டிப்பா என்ன ஆகுது, அந்த லோன் வாங்கியிருக்கிறவங்களுக்கு அது பாதிக்குது. இது போக முக்கியமா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டடீஸ், அதாவது படிக்கிறவங்க யாரு இந்த அப்ராட்ல படிப்பாங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம ஊர்ல பேங்க்ல லோன் வாங்கிட்டு வெளியூர்ல போய் படிப்பாங்க. இப்படி படிக்கும்போது வெளியூர்ல அவங்க வெளிநாட்டுல படிக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, டாலர் கரன்சில அந்த மணியை மாற்றும் போது இந்த இந்திய ரூபாய்க்கு நிகரான டாலருடைய ஏற்றம் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு இங்க வாங்கினதை விட அங்க குறைவான மணி தான் அவங்களுக்கு கிடைக்கும். அதனால அவங்களுடைய ஸ்டடீஸ் பாதிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இது போக என்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். மெரிட்ஸ் என்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட்டர்ஸ், அதாவது ஏற்றுமதியாளர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஏற்றுமதினா என்ன, நம்ம நாட்டினுடைய பொருள் வெளிநாட்டுல வாங்கப்படுது. அப்போ ஒரு டாலர் கொடுத்து இன்னைக்கு ஒரு பொருள் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு டாலர்ல இன்னைக்கு 100 ரூபாய் கிடைக்குதுன்னு வைங்களேன். அதே இது நாளைக்கு ஒரு டாலருக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 110 ரூபாய் கிடைக்கும் போது ஒரு பொருளை நேற்று 100 ரூபாய் கொடுத்து வாங்கினாங்க, இன்னைக்கு 110 ரூபாய் கொடுத்து வாங்கும்போது அதே பொருளுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா 10 ரூபாய் கிடைக்குது. ஆனா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடியே சொன்னேன், இம்போர்ட் தான் அதிகம், எக்ஸ்போர்ட் கம்மி. அப்போ கண்டிப்பா என்னது அப்படின்னா எக்ஸ்போர்ட் பெரிய அளவுக்கு இல்லை, ஆனா இம்போர்ட் நமக்கு அதிகமா இருக்கிறதுனால இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல நமக்கு எப்பவுமே எப்படிதான் இருக்கு அப்படின்னா டெபிசிட், அதாவது வாங்கும் சமநிலை, இம்போர்ட் மைனஸ் எக்ஸ்போர்ட். அதாவது எப்பவுமே இம்போர்ட் அதிகமா இருக்கு, எக்ஸ்போர்ட் கம்மியா இருக்கு. நமக்கு இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே இந்தியாவுக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இம்போர்ட் அதிகமா இருக்கிறதுனால நம்மளுடைய வாங்கும் சமநிலை எப்படி இருக்கு அப்படின்னா குறைபாடு உள்ளதாக இருக்கு. இப்போ கடைசியா 1991 1991 சந்திரசேகர் அப்படிங்கிறவர் யாரா இருந்தார் அப்படின்னா இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டரா இருந்தார். அப்போ இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுச்சு. என்னதுன்னா ஃபாரின் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்நிய செலவாணி அப்படின்னு சொல்லி. நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் எப்பவுமே டாலர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரிசர்வ்ல வச்சிருப்பாங்க. என்னைக்கு இந்தியாவினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடையுதோ, இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடையுதோ, அப்ப இந்த டாலரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதற்கு பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த ஃபாரின் ரிசர்வ் அன்றைய காலகட்டம் 1991 வெறும் 3 வாரத்துக்கு தான் இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணணும் தெரியல. உடனே நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர், அன்னைக்கு யாரு பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் இந்த விஷயத்தான் பண்ணியிருப்பாரு, இந்திய பொருளாதாரம் கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 67 டன். ஸோ 67 டன் கோல்டு ரிசர்வா எடுத்து 2 பேங்க்கு ஸ்பிளிட் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா கொடுத்தாரு. ஒண்ணு பாத்தீங்கன்னா 40 டன்னை பேங்க் ஆஃப் இங்கிலாந்துக்கும் 27 டன்னை பேங்க் ஆஃப் சுவிஸுக்கும் கொடுத்தாரு. இப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு பார்த்துக்கிட்டே அதிகமான டாலர் உள்ள வந்துச்சு. அதுக்கப்புறம் 1992 பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மன்மோகன் சிங் இந்தியாவுடைய பினான்ஸ் மினிஸ்டர் வரார். அதுக்கு காரணம் PV நரசிம்ம ராவ் அவர்கள் மன்மோகன் சிங்கை தன்னுடைய கேபினெட்ல என்ன பண்ணாரு அப்படின்னா அப்பாயின்மெண்ட் பண்றாரு பினான்ஸ் மினிஸ்டர். அப்பாயின்மெண்ட் பண்ண உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நியூ எக்கனாமிக் பாலிசி அப்படின்னு சொல்லக்கூடிய புதிய பொருளாதார கொள்கையை கொண்டு அது மூலமா நம்மளுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறாரு, நம்ம அடமானம் வச்ச நம்மளுடைய தங்கத்தையும் மீட்டு கொண்டு வராரு. இன்னைக்கு அதே நிலைமை ஏற்படுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நம்மளுடைய RBI, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அடுத்த 11 மாசத்துக்கு தேவையான ரிசர்வை கையிருப்புல வச்சிருக்காங்க. அதுக்குள்ள இந்திய அரசாங்கம் நல்ல ஒரு
ஆக்டிவிட்டிஸை கொண்டு வந்து நல்ல ஒரு நடவடிக்கைகள் கொண்டு வந்து இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வந்து வீழ்ச்சி அடைகிறத கண்டிப்பாக கட்டுப்படுத்துவாங்க அப்படின்னு நாம நம்பலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.